அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்கு? அறிவு இல்ல? நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா. என்ன அரசியல் இது? உங்களோட கேவலமான வார்த்தைகள் பேச தெரியுமா? நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் மோசமான ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் பெருமை தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதியம் தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய லத்திச்சாச்சு அடிக்கிறாங்க. போற இடம் திவிகாவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்ல ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. ஒருத்தரும் திவிகாவுடைய துண்டோ சட்டையோ இல்ல ஒரு நீங்க இளைஞரா இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிக்க முடியாது. நாங்க வெளியே வந்துட்டு பாடல நிக்கிறோம். மேல நிர்வாகத்துல இருந்து கூப்பிட்டா இல்ல வராதீங்க, இல்ல நம்ம ஒரு 500 பேரோட போனா திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குவாங்க. அப்ப நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறாங்க. அங்க இருந்து நாங்க போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம், என்ன ஆச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அங்க இருந்து தகவல் வருது. இவங்க எல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு அப்படின்னு. அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வர வச்சு, அங்க நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்க 2 பேர் நிக்கிறோம். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிறான். சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில பேசிட்டு நெளிறாரு. இந்த சும்மா சொல்றாங்க பாருங்க, இவர் ஆலோசனை கொடுக்கிறாரு, அவ்வளவு ஆலோசனை கிடைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை. அவர் சொன்னா செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம். 1.5 கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு. எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதிகமா பேச மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க.